ஹலோ டியர் ஆல். நான் இப்போது உங்களுக்கு இந்த இலவடா பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். இது எனக்கு நம்ம புவனா, அதாவது என்னோடய கசின் ராமச்சந்திரன் பெரியப்பாவோட பொண்ணு, அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லி கொடுத்தா. என்ன பண்ணணுன்னா, முதல்ல பச்சரிசியை எடுத்துக்கணும். நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 3 டம்ளர் போட்டிருக்கேன். 3 டம்ளர் போட்டிருக்கேன். இதை முதல் நாள் நைட்டே கழுவிட்டு அலசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ராத்திரி ஃபுல்லாக ஊறினா தான் அது கொஞ்சம் அடுத்த நாளைக்கு காணும். அதனால் ராத்திரியே ஊற வச்சிடுறேன். இல்லை நீங்கள் வேணும்னா அது ஒரு 2-3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் ஒரு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா காத்தால் அதை மையாக அரைச்சிக்கணும். அரைச்சி அதை வெறும் உப்பு மட்டும் போட்டு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக அந்த இதுதான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். மாவு நல்லா ஊற வச்ச மாவை நல்லா இப்படி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இப்படி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு, இவ்வளோ உப்பு போட்டு அதை போட்டு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா அப்படியே கரைச்சி மண்ணை கலந்து அப்படியே வச்சிடலாம். அப்படியே கலந்து வச்சுட்டாக்கா மூடிட்டு ஒரு 7-8 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கணும். மாவு புளித்ததுக்கு அப்புறமா தான் இலவடாத்துக்கு ரெடி பண்ணணும். கொஞ்சம் புளிக்கட்டும், 7-8 மணி நேரம் புளிக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு 8 மணி நேரம் 9 மணி நேரம் புளிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சதுனால இவ்வளோ இது இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு, நான் ஒரேடியாக பண்ணலை. அது நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அது இன்றைக்கி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு அடுத்த நாள் கூட பண்ணிக்கலாம். நான் 3 வெரைட்டியாக பண்ண போகிறதுனால இன்றைக்கி அந்த மாவை எடுத்து இது பண்ணிவிட்டு, இந்த பாருங்கள் இப்படி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். கொஞ்சமாக அதில் ஜீரகம் போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இதை தோசை மாவு பதத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ இது இதுதான் இந்த ஸ்டாண்டோட தட்டு. இது இந்த தட்டு என்கிட்ட இந்த சேவை பண்ணுற இந்த தட்டு இருக்குது. அதனால் நான் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி தட்டு வாங்கிட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு இந்த இலவடா ஸ்டாண்டு கூட கிடைக்கும். 3 தட்டு 5 தட்டு 7 தட்டு அந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த தட்டில் எல்லாம் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சிடணும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த கரண்டி எடுக்கிறோமோ அந்த கரண்டியில் எடுத்து சும்மா 2 இது விட்டுட்டு இதை அப்படியே தோசை மாதிரி கொஞ்சம் திக்கா, ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்கா எல்லா ஸ்டாண்ட்லேயும் அப்படியே விட வேண்டியது தான். நீங்கள் நடுவில் இப்போ மாவு எடுத்து இது பண்ணும்போது கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்ம கம்மியாக போட்டிருந்தோம்னா ரொம்ப உப்பு இல்லாமல் போயிடும். அதனால இப்போ இந்த மாவு எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி இலவடா எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து காரம் வேண்டான்னு நினைக்கிறவா வந்து வெறும் உப்பு ஜீரகம் ஏன்னா உப்பு ஓமம் போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவா வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் நம்ம வடாத்துக்கெலாம் போடுற மாதிரி பச்சை மிளகாய் என்னென்ன விழுதாக அரைச்சி நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை அப்படியே கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டில் எடுத்து அப்புறம் எப்போதும் இட்லி நம்ம வைக்கிற மாதிரி இதுக்குள்ளே அப்படியே இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிட வேண்டியது. வெயிட் போட வேண்டாம். அதுக்கு பதிலாக வெயிட் போடுறதுக்கு பதில் ஒரு டம்ளரை போட்டு மூடிடலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மீடியம், பெரிய ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா பார்த்தேன்னா இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் ஸ்டாண்ட்லேருந்து அடுப்புலேருந்து எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை என்னென்னா பரப்பிக்கோங்க. துணி வேண்டாம், ஏன்னா துணி போட்டால் ஒட்டிக்கும், அதனால் துணி வேண்டாம். இந்த மாதிரி வடாயிடுற பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் ஓரத்தில் இப்படி இது பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். அதை எடுத்து அப்படி போட்டுற வேண்டியதுதான். இப்படி ஓரமாக நேசாக கிளிர்னையில் இப்படி வந்துடும். அதை எடுத்து இப்படி கட்டை விரலால் கொஞ்சம் இது பண்ணிட்டேன்னா தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டுக்கணும். கட்டை விரலை லேசாக தூக்கினேன்னா அது தூக்கிட்டு எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியே ஷீட்டில் போட்டுடணும். நம்ம எத்தனை பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு வெயிலில் இப்போது போட வேணாம். ஃபேன் கீழே ஒரு நாள் பூரா இருந்துட்டு அப்புறம் நீங்கள் பார்த்தேன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓரளவு காஞ்சிருக்கும். காஞ்ச அப்புறமா ஒரே ஒரு நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்தால் போதும். இது இப்போ வந்து காயறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ரவுண்டாக சப்பாத்தியாக இருக்கும். அது காஞ்ச அப்புறமா நீங்கள் பார்த்தேன்னாக்கா கொஞ்சம் கப்பாக இருக்கிற மாதிரி வரும். அதான் ஒரே ஒரு நாள் ஃபேன் கீழே போட்டுடணும். ஃபேன் கீழே நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துலாம். ரொம்ப வெயிலில் வச்சோம்னா அது வந்து பொடியாகிடும். அதனால் ரொம்ப வெயிலில் வைக்க வேண்டாம். அந்த இலவடா ஒரு நாள் ஃபேன் கீழே காய்ச்சி அப்புறம் ஒரு நாள் வெயிலில் காய வச்சோம்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா இதுக்கான கொஞ்சம் முழுசாக போடணுன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் வைக்கணும். இப்படி வச்சோம்னா இந்த மாதிரி இப்படி பொரியும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரிசி அப்பளம் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு வந்து அரிசி அப்பளம் மாதிரி இருக்கும்.